இந்த படம் மூலியமா தான் நான் கீர்த்தியை மீட் பண்ண, அது ஒரு டெஸ்டினி மாதிரி. 20th தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அந்த ஆடியோ லான்ச். அது 22nd இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி காலு மேல காலு போடு ராவண குலவேன்னு சொல்ற வேண்டிய ஒரு ரொம்ப இமோஷனலான எனக்கு ஒரு ப்ராசஸ் ஆனது இந்த படம். இது வந்து இதோட கதையா இல்ல இதுல இருக்கிற மக்கள்னாலயா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா, முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்றப்போ அந்த ஆஃபீஸா ஃபோட்டோ எடுத்து சுத்திட்டு இருப்பேன். அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன், கார்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன். இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லலாம் யாராவது ஒருத்தர் வந்து முதுகுல தட்டி இல்லை கட்டி அணைச்சு உன்னால முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கும். ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான். முதுகுல தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை, கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்ற படம் ப்ளூ ஸ்டார். இதுல இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போ ஃபேமிலி ஆயிட்டாங்க. இது வந்து இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு. ஒய்ஃப் கொடுத்துருக்கு, ஒரு ஒரு பிரதர் கொடுத்துருக்கு, ஜெய் மூலியமா எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் எனக்கு போனஸ் தான். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணாக்கு. வேற எந்த காரணமும் இல்லை, சிம்பிளி ஐ லவ் ஹிம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுறதும் செய்யறதும் ஒன்னா இருக்கும். சில பேர் ஒரு பிலாசபி ஒரு ஐடியாலஜி பேசுவாங்க, ஆனா செய்யறது வேறையா இருக்கும். பட் ரஞ்சித்னா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சூதுகவும் சக்சஸ் பார்ட்டியில பார்த்தேன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமா ஆடிட்டு இருந்தது. எல்லாரும் வந்து இப்படி ஆடிட்டு இருந்தாங்க, பட் ரஞ்சித்னா வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. எனக்கு அப்பவே அவர் ரொம்ப பிடிச்சது. அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு, ஒரே விஷயத்த தான் பேசுறாரு, எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு. எல்லாருமே அதே மாதிரி இருக்கு. அது வந்து நான் மற்ற இண்டஸ்ட்ரியில மற்ற யாருக்கிட்டையுமே அதை நான் பார்த்ததில்லை. இஸ் அ தரவு ஜென்டில்மேன். ரெண்டாவது இன்னொரு ரஞ்சித் அண்ணா, அதாவது ஜெய் பிரதரோட அண்ணன். அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நன்றி. இல்லை அந்த ரோல் எனக்கு கிடைச்சிருக்காது. அவரை பேட்டிங் ஆட வச்சு, அவரை வந்து பேச வச்சு, அவர் பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு அடுத்து கோவிந்த் வசந்தா, தேங்க்யூ பிரதர். ஏன்னா எங்க கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட், மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க பாட்டு மூலியமா கொடுத்துருக்கீங்க. உமாதேவி மேம் தேங்க்யூ. பிரதீப், சக்திஸ்ரீ, சாந்தனு, பிருத்வி ரெண்டுமே எனக்கு தேர் பிரதர்ஸ் டு மீ. சாந்தனு பாசிட்டிவா விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பாசிட்டிவா இருக்கலாம். பட் திங்ஸ் ஸ்லோவா மூவ் பண்ணும் போதுமே பாசிட்டிவா இருக்கிறது வந்து ஒரு தனி ட்ரைட்டு. யுவர் அ ஃபைட்டர். இந்த படம் பெரிய பிரேக்கா இருக்கும் அப்படின்னு ஐ எம் 100% ஷுர். அண்ட் ஐ விஷ் யூ த பெஸ்ட். ரொம்ப ஹோல் ஹார்டா ஜெனுவினா ஐ வாண்ட் யூ டு வின் பிருத்வி அண்ட் சாந்தனு. ஜெய் பிரதர், அவர் வந்து ஒரு அன்பான அழகான மொரட்டு குழந்தை. அவர் வந்து அவ்வளோ பியூரா ஒரு மனுஷன் நல்லா பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது சில பேர்த்த பார்த்தா சில ஒரு ஃபீல் வரும்ல, அவர் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. வந்து இடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு மாதிரி அவரு கம்யூனிகேட் பண்றது நிறைய பேருக்கு புரியுமா தெரியல, எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஒரு சீரோ அவர் சொல்லும் போதும் ஒரு மாதிரி அப்டிராக்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவர் சொல்றது. பட் அவ்வளவு அன்பு. அந்த இன்னொருத்தர் ரஞ்சித்தனா நினைக்கிறேன் போக முடியாது, ரொம்ப கோவக்காரன்டா அப்படின்னாங்க. நான் அந்த மாதிரி செட்ல பார்க்கவே இல்லை. ஒருவேளை ஏடியா ஒர்க் பண்ணும்போது அது கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். செட்ல வந்து அட்லீஸ்ட் ஆக்டர்ஸோட இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அங்க வந்து 3 நாள் கேன்சல் ஆயிருக்கும் மழைனால. அதை வந்து பயங்கர ப்ரெஷர் ஒரு டைரக்டரா. ஆனா எங்ககிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டாரு. இல்லை பதர் ஆயிடுச்சு பதர், பண்ணிக்கலாம் பதர் அப்படிம்பாரு. எனக்கு உண்மையாவே மனசார இந்த படம் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றியாகணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் ஐ லவ் யூ பிரதர். அறிவு பிரதர், நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அவருக்கு வந்து 2011 ஃபர்ஸ்ட் டைம் அவர் அப்போ தான் வந்து ஒரு பாட்டு வந்தது, அப்பயே மெசேஜ் அனுப்பிச்சேன். பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஐ ஹேவ் அ ஃபீலிங் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் கீர்த்தி மூலியமாக தான் எனக்கு இந்த படம் வந்தது. நிறைய பேர் இன்டர்வியூஸில் கேட்டாங்க உங்களுக்கு கீர்த்தி நடிக்கணும்னு தெரிஞ்சோன்னே எப்படி இருந்ததுன்னு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் கமிட் ஆனாங்க. அவங்க தான் ஜெய் பிரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவான், ஏன் நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னேன் அமிச்சது. ஸோ அதுக்கு நன்றி.
நன்றி. வேற வேற என்ன சொல்றது? ஐ லவ் யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் அதான் எல்லாருக்குமே நன்றி. இந்த படம் வந்து இவ்வளவு நான் பேசினதே இல்லை மேடையில. பட் இந்த படம் எனக்கு பேசணும்னு தோணுது. இந்த படம் எனக்கு அவ்வளவு ஸ்பெஷல். 25th வந்துருங்க. அண்ட் எனக்கு டெஸ்டினியில ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அதாவது இந்த படம் மூலியமா தான் நான் கீர்த்தியை மீட் பண்ண, அது ஒரு டெஸ்டினி மாதிரி. 20th தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அந்த ஆடியோ. அது 22nd இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி காலு மேல காலு போடு ராவண குலவேன்னு சொல்ற வேண்டிய ஒரு டெஸ்டினி தான் இது.